எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த நிஃப்டி 25,000 பாயிண்ட் அப்படின்றத வச்சுக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ரெண்டே கோடு தான், இந்த கோட்டுக்கு மேலே போனால் குஜாலா, இதுவே இந்த கோட்டுக்கு கீழே வந்தால் கும்பா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு மார்க்கெட். உன்னால் எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த லெவலுக்குள்ளேயே நீ போயிட்டு இரு தம்பி, இப்படியே போய்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு 4 மாதமாகவே இப்படி நிஃப்டி ஏறுமுகமாக இருக்கிறதுனால தான் நம்ம முகத்தில் சிரிப்பு அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அது இன்னொரு 2-3 மாதம் நம்மளுக்கு நல்லா சிரிப்பு வரணும்னா இன்னொரு 2-3 மாதத்துக்கு இவன் முயற்சி பண்ணி இப்படியே போய்கிட்டு இருக்கணும். கீழே மட்டும் தொங்கிராத ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கணும். இந்த சமயத்தில் தான் கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பணக்காரங்க யூஸ் பண்ணுற டாக்டிக்கல் மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புட் ஆப்ஷன் போன்ற ஹெட்ஜிங் எல்லாம் பண்ணுறத விடவும் அசட்டையேவும் டைவர்சிஃபை பண்ணிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் ஈக்குவிட்டி இருக்கா, ஒரு 50,000 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கி போடு, இல்லை சில்வரை போடு, இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டை வாங்கி போடு அப்படின்ற மாதிரி பணத்துக்கு ஈக்குவலாக பணம் அப்படின்ற மாதிரிலாம் டைவர்சிஃபை பண்ணி பணக்காரங்க யூஸ் பண்ணுற ஹெட்ஜிங் அப்படின்ற முறைகள்லாம் இருக்குது. ஸோ பணத்துக்கு மேலே தான் பணம் சேரும் அப்படின்ற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ ஈக்குவிட்டி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக மற்ற அசட் வாங்கக்கூடிய பண வலிமை அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் இல்லாமதுனால தான் பல பேர் புட் ஆப்ஷன் போன்றது வாங்குறாங்க. அந்த புட் ஆப்ஷன்லாம் ஒரு வாரமோ ஒரு மாதமோ தான் வேலிடிட்டி என்பது இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் கீழே விழுகலின்னு வச்சிங்களேன், அந்த பணம் பூரா பாவம் கும்பா பாடிடுது. இதுவே கோல்டு, சில்வர், இந்த ரியல் எஸ்டேட் போன்ற டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதுகள் பெரும்பாலும் கீழே விழுகிறதே இல்லை. ஒருவேளை ஈக்விட்டி மார்க்கெட் கீழே விழுகிற மாதிரி இருந்தால் அவனுக்கு பயங்கரமாக மேலே ஏறிடுறானு. அப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட் மேலே ஏறிச்சினாலும் இவனுக்கு பெருசாக இறங்குறது இல்லை, 4-5% தான் இறங்குறானுங்க. அதுக்குள்ளே உலகத்தில் எங்கே குண்டை போட்டு மறுபடியும் அதை ஏற்றி விட்டுறாங்க. ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் பணக்காரங்களுடைய வழிகள் என்பது இருக்குது மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இன்றைக்கி ஹீரோ யார் நம்மளுடைய மார்க்கெட்டில் அப்படின்னா நம்ம ஹீரோ மோட்டோகோ தான். ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆன இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் இப்போ 4% என்பது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவன் மேலே ஏறினான்னாக்கா உடனே ஒரு குரூப் இருக்கும், பஜாஜ் ஆட்டோ குரூப் தான் அந்த குரூப். அப்போ இவன் ஏறினா அவனை ஏற்றி விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த பஜாஜ் ஆட்டோ குரூப்பும் நிற்பாங்க. அந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு மிகவும் முன்னணியில் இருக்கக்கூடிய பங்கு. என்ன ஒரு காரணத்தினாலேயோ இன்னும் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழேயே இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 2025 முதல் 3 மாதங்களில் அவன் எதுவும் செய்யலை, 2வது மாதங்கள்லையும் பெருசாக எதுவும் செய்யலை. வருடத்தினுடைய பிற்பகுதியிலையாவது ஏதாவது செய்யுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஹீரோ யாருன்னா ஹீரோ மோட்டோகோ ஷேர் தான். ஏன்னா இவன் ஏறினதுனால அந்த ஆட்டோமொபைல் செக்டருக்கே ஒரு புத்துணர்ச்சி என்பது கிடைச்சிருக்கு. சத்தியமாக கும்பா பாடிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க. இனிமேலாவது நான் ஒரு பைல்வான் மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னமோ ஒரு காரணம். இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற கம்பெனி ஒரு 3% ஏறி தன்னுடைய வலிமை என்பது காமிச்சிருக்கான். இருந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து நீ கொஞ்சம் ஏறிட்டா பெரிய ஆளா, உன்னுடைய பழைய ஹையை கீது நீ தொட்டினா தான் நீ பெரிய ஆள், இல்லைன்னா உங்கள்கிட்ட பலமே கிடையாது, நீ ஒரு கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட்டை பல ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னும் 2 பங்குகள் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பங்குகள். ஏன்னா இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படின்றது ரிசல்ட் கொடுத்த பிறகு அந்த ரிசல்ட்டினுடைய இம்பேக்டை இந்த மாபெரும் கம்பெனியை நம்மளுடைய மார்க்கெட்டில் 3% கவுத்தி விட்டுட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்த பிறகு நொந்து போன ஒரு கிளியாக இந்த ஹெச்சிஎல் டெக் ஷேர் ப்ரைஸ் என்பது 3% பக்கம் இறங்கி கிடக்குது. அதாவது 3 மாதத்து காத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்களுக்கு ஒரு நல்ல தகவல் என்பது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் தான். அது Q1, Q2, Q3, Q4 எந்த குவார்ட்டர் வந்தாலும் சரி, இந்த ஒரு தகவலுக்காக தான் அவங்க பல காலம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா திடீர்னு பை லக் ஒரு 10%, 5%, 2-3 நாளில் அந்த ரிசல்ட்டை காரணம் காமிச்சு ஏறிட்டா ரொம்ப ஜாலியாக இருக்குமேன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஹெச்எல் டெக் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைத்த பரிசு -3%. அடுத்து இந்த டாடா டெக் அப்படின்ற ஷேர்னுமே Q1 இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா +1.5%. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான தகவல் பார்க்கணும். இந்த டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்றது ஒரு டாடா குரூப்பை சேர்ந்த பங்கு. டிவிடெண்ட் ஈல்டு என்பது 1% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு.
இந்த பங்கை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, ஐபிஓவிலிருந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வந்து லிஸ்ட் ஆகும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் ஆனதே இந்த இடத்துல ஒரு நல்ல பாயிண்ட்லேருந்து ஓப்பன் ஆகலை. அவன் ஓப்பன் ஆனதே எப்படி ஓப்பன் ஆனான்னா இங்கே தான் போய் ஓப்பன் ஆனான். அதுக்கப்புறம் இந்த பங்கு தொடர் சரிவாகவே போய்கிட்டே இருக்குது. அப்படி போய் இப்போ 729 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கில் என்ன ஒரு மிக முக்கியமான தகவல்னா, 1300 ரூபா ரேஞ்சிலிருந்து சரிவடைந்து வந்திருக்கான் இல்லையா, இப்போ தான் கடந்த 3 மாதங்களாக தன்னுடைய சரிவை நிறுத்தி வச்சிருக்கான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல பங்குக்குமே வீழ்ச்சி என்பது ஒரு இடத்துலேருந்து தொடங்கி கீழே போகும். அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல அவனுடைய வீழ்ச்சி நிறுத்தப்பட்டு திரும்பவும் தன்னுடைய பழைய ஹை என்பது வந்து சேருவான். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பல நல்ல கம்பெனிகளாக நடந்திருக்கு. ஸோ இந்த டாடா டெக்னாலஜினுடைய சமீபத்தியோட ரிசல்ட் என்பது எந்த விதமான மோசமும் அவன் இப்போ வரைக்கும் செய்யலை. அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 150லேருந்து 200 கோடிக்கு ஒரு வருமானம் என்பது இருக்குது. அதை மட்டுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். சமீபத்தினுடைய குவார்ட்டரில் 170 கோடி லாபம் காமிச்சிருக்கான். இப்போ ஒரு வேளை ஒரு 300 கோடி 400 கோடி அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டே போனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸும் மேலே ஏறுன்னு சில பேர் நம்புவாங்க. ஆனால் இவன் இருக்கிற லாபத்தையாவது காப்பாற்றிருக்கானே. அப்போ கடைசிக்கு பழைய 52 வீக் ஹைவர்லினால் பாதி தூரம் ஒரு 1000 ரூபா வரைக்கும் வந்துச்சுன்னா கூட எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அது கீழே இறங்கலை. 1.5% ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பல ட்ரேடர்கள் இந்த டாடா டெக்னாலஜி அடுத்த 6 மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காங்க. சூப்பர் ஜி அப்படின்ற மாதிரி பேங்க்குகள்லாம் இன்றைக்கி எதுக்கோ தெரியலிங்க நண்பர்களே, எந்திரிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கீழே விழுந்த பங்குகளும் சரி, மேலே ஆல்ரெடி ஏறி இருக்கக்கூடிய பங்குகளும் சரி, பல பங்குகள் இன்றைக்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கெல்லாம் சமீபத்தில் ஒரு மாதமாகவே பாசிட்டிவ் மொமெண்டம்லேயே இருக்கக்கூடிய பங்கு, அவனு இன்றைக்கி கொஞ்சோண்டு மேலே ப்ளஸில் வந்திருக்கான். ஈக்விட்டாஸ் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் என்பது வெளியிட்டாங்க. என்னன்னு தெரியல, அவனை கரெக்டாக மேலே வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே மார்க்கெட் வந்து எதுக்கோ ஒரு காரணத்தினால கரெக்டாக உச்சி தொடும் பொழுது ஏதோ ஒன்றை காரணம் காட்டி இறக்கி விட்டுட்டாங்க. 62 ரூபாயில் கொண்டு விட்டுட்டாங்க. அந்த பங்கு இன்றைக்கி வந்து லேசாக பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா பங்குகள் இன்றைக்கி பாசிட்டிவ் மொமெண்டம் என்பது எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் பிரமல் ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, நீ என்னையா வித்தியாசமாக விபூதி பூசி இருக்க, நம்ம கேங்கை சேர்ந்தவனே இல்லையே நீ அப்படின்ற மாதிரி இந்த பங்கு பொதுவாக ஏதாவது ஒரு நல்ல மனசு வச்சுக்கிட்டு பல பங்குகள் கரெக்டாக இப்படி டபுள் பாட்டம் என்பது கரெக்டாக இந்த இடத்துல வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகிறதும் உண்டு. பட் சில நேரங்களில் கரெக்டாக மேல் நோக்கி ஏறி வந்து லாபம் கொடுக்கக்கூடிய பங்குகளும் உண்டு. ஸோ இந்த பிரமல் ஃபார்மா அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா வித்தியாசமான ஒரு விபூதியை பூசிவிட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துல பிக்கப் ஆகி போயிட்டான். ஸோ நீ ஏறினதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு லோவுக்கு இது மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வரும்பொழுது இதுக்கு முன்னாடியே இந்த பங்கு வந்து பல முறை லாபத்தை கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அல்வா குட்டிடா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கும்பா குட்டி தான். ஏன்னா அவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு 190 ரூபாயிலிருந்து 214 ரூபா போயிட்டான். போச்சே எங்கள் வாய்ப்பு போச்சே அப்படின்னு பல பேர் ஏன் நீ இப்படி ஜம்ப் பண்ணின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, கரடிகளுக்கு மரியாதையை கொடுக்காம கரடிகளை வச்சு செஞ்ச ஒரு பங்காக இந்த டாடா எல்க்ஸி அப்படின்ற பங்கு போயிட்டு இருக்குங்க நண்பர்களே. இப்போ தான் சமீபத்தில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் அப்டேட் ஏதோ ஒன்று காரணம் காமிச்சு திடீர்னு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி டாடா எல்க்ஸியில். அதுக்கப்புறம் என்ன நினச்சானே தெரில, எதுக்கு இப்போ இவனை இப்படி திருப்பி விட்டுருக்காங்கன்னு தெரில. ஆல்மோஸ்ட் லோ ப்ரைஸ்லேருந்து 12% ஏறினது மட்டும் இல்லாமல் 200 days மூவிங் ஆவரேஜையும் தாண்டிய ஒரு பங்காக டாடா எல்க்ஸி இருக்குது. ஸோ பல டாடா பங்குகள் குபுக்குன்னு ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில், ஆனால் இந்த பங்குமே ஒரு வித்தியாசமான விபூதியை பூசிட்டான். இறங்கி வந்தவன் அப்படியே தொடர்ந்து ஒரு 5200 வந்துட்டு அதுக்கப்புறம் 6300ன்னு ஏறியிருந்தானாக்கா ஒரு ஷேருக்கு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் காரங்களுக்கு ஒரு ஷேருக்கு 1000 ரூபா அப்படின்றது கிடைச்சிருக்கும். இந்த பயிலும் அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்துலேருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறிட்டான். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அப்படின்றது இருக்குது. எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் போயிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை கற்றுக்கிட்டு நம்ம உள்ளே வரோம்னு வச்சிங்களேன், அந்த பேட்டர்னுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையாவது ஒரு விளையாண்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு போயிடுவாங்க.
அதுக்காக மறுபடியும் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை மாற்றினோம்னாக்கா அப்புறம் வேறு என்னைக்காவது ஒரு நாள் கும்பா பாடி விட்டுருவாங்க. இதுவே அத்தை பொண்ணு இருந்ததுன்னா நம்மளை பார்த்து மாமா நீங்கள் என்ன லூஸா அப்படின்னு கேட்டுரும். அதாவது இந்த ரயில்வே துறை நம்பி நிறைய பேர் ரயில்வே துறை பங்குகள் அப்படின்றத எடுத்து வச்சுருக்காங்க. சமீபத்தினுடைய மார்க்கெட் வளர்ச்சியில் அது பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனால் ரயில்வே துறையை யாராவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ரயில்வே துறைக்கு சில தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது இந்த ஆர்வினல் அப்படின்ற ஒரு பங்குக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதாக ஒரு தகவல். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆர்வினல் மேல் நோக்கி மேலே ஒரு 460 அப்படின்றது இந்த ரிசல்ட் சீசனில் வருமா அல்லது கீழே இருக்கக்கூடிய 300 போய் தொடுமா அப்படின்றது தெரியாதபடிக்கு இந்த ரிசல்ட் சீசனில் எது பண்ணாலும் இந்த ரயில்வே துறை பங்குகள் பெருசாக பண்ணணும், அது மேலைனாலும் சரி கீழைனாலும் சரி அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர்த்துக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தது இந்த டாடா குரூப் பங்குகள் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் கரடிகள் வந்ததுக்கப்புறம் இந்த டாடா குரூப் பங்குகள் லாபம் கொடுத்துட்டு இருந்ததை தடுத்து நிறுத்திடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த டாடா குரூப்பில் டாடா கம்யூனிகேஷன் அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ரெயில்டெல் அப்படின்ற நிறுவனமே ரொம்ப சென்டர் பாயிண்டில் இருக்குது அதனுடைய ஷேர் ப்ரைஸ். ஸோ ரெயில்டெல் அப்படின்ற பங்குக்குமே ஒரு ஆர்டர் சம்மந்தப்பட்ட தகவல் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ ரயில்வே துறையில் இன்றைக்கி தகவல்கள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய ரிசல்ட் சீசனில் இனி இவனு என்ன பண்ண போகிறானுங்க, அதாவது மிக முக்கியமாக தன்னுடைய பழைய லோக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, தன்னுடைய பழைய ஹையுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. ஸோ ரயில்வே துறை பங்குகள்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற ஒரு பங்கை பற்றிய தகவல் நண்பர்களே, சென்டர் பாயிண்டில் எவனாவது இருந்தானாவே அவங்கெல்லாம் டெரர் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா எந்த பக்கம் திரும்பி போனாலும் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து தள்ளி போனால் அசால்ட்டாக 10 to 20% தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. 200 மூவிங் ஆவரேஜ் என்பது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டினவன் நிற்காமல் 260 வரைக்கும்லாம் போயிருக்கான். அதுக்கப்புறமே 200 days மூவிங் ஆவரேஜை வச்சுக்கிட்டு அசால்ட்டாக 30-40% எல்லாம் இறங்கி ஏறிக்கிட்டு இருந்தவன் தான் இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கு. அப்படிப்பட்ட ஒரு டெரர் பங்காக கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜில் இருக்கக்கூடிய இந்த ஐநாக்ஸ் விண்டில் ஒரு தகவல் வருது. இவங்களுமே ஃபண்ட் ரைசிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ இந்த பங்கை வச்சுருக்கிறவங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படியாவது இவனை அந்த 252 weeks ஹையை கொண்டு வந்து விட்டுரு, உனக்கு புண்ணியமாக போகும் அப்படின்ற மாதிரி இப்போ அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த 2025 கல்யாண் ஜுவல்லரிஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. ரொம்பவுமே அதிசயங்கள் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா 2025 நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்திருந்தான். அந்த ஃபால் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அது கூட யாராவதுனால கணிக்க முடியினாலும் மறுபடியும் தன்னுடைய சேம் ஃபாலில் வந்து விழுந்தான் 400 ரூபா ரேஞ்சில். அந்த 400 ரூபா ரேஞ்சிலிருந்து அற்புதமாக 550 வரைக்குங்கெல்லாம் கூட வந்திருக்கான். ஒரு அருமையான வளர்ச்சி. பழைய என்ன லாபமோ அந்த லாபத்தை மீட்டெடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு முறை மறுபடியும் கீழே விழுந்தவன் அதுக்கு முன்னாடி இருந்த லோன்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு அருமையான லாபம். ஸோ 2 முறை அற்புதமான வேலைகளை பார்த்துருக்கக்கூடிய இந்த கல்யாண் ஜுவல்லர் அப்படின்ற பங்கு இப்போ பல பேர்த்துக்கு மன வருத்தமாக இருக்குது. நீ பாதி தூரம் இறங்குனில்ல, அதுக்கு பொதுவாக இன்னொரு ரவுண்ட் இப்படி மறுபடியும் 400 ரூபா வந்துட்டு மறுபடியும் 600 ரூபாய்ன்னு வந்திருந்தீங்கன்னா அப்போ ஒரே வருஷத்துக்குள்ளே 100% சம்பாரித்து கொடுத்த அற்புதமான பங்காக நீ இருந்திருப்பியே அப்படின்ற மாதிரி இப்போ அவன் மனசு ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. நண்பர்களே, அடுத்தது வந்து மிகவும் முக்கியமான ஒரு பங்கை பற்றி பேச போகிறோம். அதாவது இந்த சன் ஃபார்மா அப்படின்ற பங்கு எத்தனை நாள் தூக்க மாத்திரையை ட்ரேடர்களுக்கு போட்டு எல்லாம் தூங்குங்கடா ட்ரேடர்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப நாட்களாக சைட்வேஸில் இருந்தது. அது எத்தனை நாட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி மே மாதத்திலிருந்தே ஒரே மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்தால் மேலே வராதா ஒரு 1800 வராதா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்கள் தூங்கிய பிறகு இன்றைக்கி தான் அந்த மனுஷன் வந்து ஒரு 3% ஏறி இருக்கான்.